Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல் பாத்தீங்க அப்படினா இப்போ 30 days கிளாஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம டே 19 வரைக்கும் நம்ம சூப்பரா பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ நீங்க பார்க்கறீங்க பாத்தீங்களா? இதுதான் டே 19 கான எக்ஸாக்ட்டான ஹோம்வொர்க் அண்ட் ஆன்சர் நீங்க செக் பண்ணி பாத்துங்க. இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டு போறோம் அப்படினா future perfect continuous tense. இந்த டென்ஸ் நம்ம அதிகமா பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு எழுதுறதுக்கு நம்ம அதிகமா பயன்படுத்த மாட்டோம். பட் இந்த டென்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 12 டென்சஸ்ல இதுதான் கடைசி டென்ஸ். ஓகேங்களா? ஓகேங்க. இதை நம்ம தமிழ்ல ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு செயல் பாத்தீங்கன்னா கடந்த காலத்திலேயோ அல்லது நிகழ்காலத்திலேயோ நடக்க ஆரம்பிச்சு அந்த செயல் எதிர்காலத்திலேயும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் அப்படி நம்ம சொல்ல வரும்போது தான் நம்ம இந்த டென்ஸை பயன்படுத்தி இங்கிலீஷ்ல பேசணும். உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நான் 2020வது வருஷத்துல இப்போ பாருங்களேன் 2025 இது பாஸ்ட் கடந்த காலம் 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? இது 2025, அடுத்த வருஷம் 2026. ஓகே, இங்கே பாருங்களேன். நான் 2025ல் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சராக வேலைக்கு போனேன். நான் சொல்கிறேன் 2025 இப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா நான் இந்த ஸ்கூலில் 6 வருஷமாக டீச்சராக வேலை பார்த்துட்ருப்பேன். பாருங்களேன், 2020ல் ஸ்கூலில் டீச்சராக சேர்ந்தேன். சொல்கிறேன் அடுத்த வருஷம் ஆச்சுன்னா நான் இந்த ஸ்கூலில் 6 வருஷமாக டீச்சராக வேலை பார்த்துட்ருப்பேன். புரியுதா? ஒரு செயலை நம்ம கடந்த காலத்துலேயோ அல்லது இப்போயோ நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அந்த செயல் எதிர்காலத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்குது. ஓகே, நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இப்போ நம்ம இந்த டென்ஸை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் நம்ம கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப ஈஸி தான். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் வழக்கம் போல் எப்பயுமே பேசணும். அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வில் ஹாவ் பீன் இந்த ஆக்சிலரி வெர்பை பேசணும். ஓகேங்களா? எந்த சப்ஜெக்டை பேசினாலும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம வச்சு பேசும்போது வில் ஹாவ் பீன் இப்படி தான் பேசணும். ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி நம்ம பேசணும். தட்ஸ் ஆல். பாருங்களேன், சப்ஜெக்ட் இந்த இருக்கா, வில் ஹாவ் பீன் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஈஸியாக இருக்கா? ஓகேங்க, இதுதான் அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில சென்டென்ஸ் வச்சு நம்ம இந்த டென்ஸை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ நம்ம இந்த டென்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சென்டென்ஸை பேசுகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதோட கீவேர்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இந்த டென்ஸை அதிகமாக பேசுவோமா அப்படின்னா அதிகபட்சம் நம்ம பேச மாட்டோம். பட் இந்த டென்ஸையும் நம்ம பேசிக் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களாங்க? ஓகேங்க, இங்கே பாருங்களேன். பை அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லுவோம் பார்த்திங்களா, அடுத்த வருஷம் ஆச்சுன்னா, அடுத்த வாரம் வந்தாள், நாளைக்கு வந்தாள் சொல்லுவோம் பார்த்திங்களா, மே மாதம் வந்தாள். ஸோ எதிர்காலத்தை எம்பசிஸ் பண்ணி அடுத்த மாதம் ஆச்சுன்னா, அடுத்த வருஷம் ஆச்சுன்னா, அடுத்த மே மாதம் வந்துச்சுன்னா, அடுத்த என்னோட பிறந்தநாள் வந்துச்சுன்னா சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் ஒரு டைமை மென்ஷன் பண்ணுறோம் இந்த மாதிரி அப்படின்னா நம்ம பை வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? பாருங்களேன், பை நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாதம் ஆனால், பை மே மாதம் வந்தால், பை நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் ஆச்சுன்னா. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபார் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன். பாருங்களேன், ஃபார் 10 months, ஃபார் 6 years, ஃபார் 2 days, ஃபார் 3 hours. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் நமக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஃபார் 10 months, ஃபார் 6 years, ஃபார் 2 days, ஃபார் 3 hours. அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா நான் 10 மாதமாக இந்த ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருப்பேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ நமக்கு இந்த டென்ஸை நம்ம பேசுகிறதுக்கு இந்த பை இந்த ஃபார் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சென்டென்ஸ் வச்சு நம்ம இந்த பை ஃபார் வச்சு நம்ம எப்படிலாம் சென்டென்ஸ் உருவாக்கி இங்கிலீஷில் பேசலாம் சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இங்கே நான் தமிழில் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்கேன். இந்த சென்டென்ஸை நான் உங்களுக்கு புரிய வச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் நிறைய சென்டென்ஸை ஈஸியாக பேச ஆரம்பிச்சிருங்க. பாருங்களேன், அடுத்த வருஷம் ஆச்சுன்னா நான் இங்கே 5 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருப்பேன். புரிஞ்சா? எதிர்காலத்துலேயும் நான் வேலை பார்க்குற ஒரு செயலை அங்கே செய்து கொண்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன்.
ஈஸியாக இருக்கா? ஓகே, எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசலாம்? அடுத்த வருடமானால். அடுத்த வருடமானால் இது எப்படி பேசலாம்? முன்னாடி சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா? பை, அதை வச்சு தான் பேசணும். பை நெக்ஸ்ட், அடுத்த வருடம், இயர். பை நெக்ஸ்ட் இயர், பை நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருடமானால். இப்போ பாருங்களேன், இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி பேசுங்க. சப்ஜெக்ட் யார்? யாரை பற்றி பேசுகிறோம்? நான், என்னை பற்றி தான் பேசுகிறேன். ஐ. ஓகே, சப்ஜெக்டை பேசணும், என்ன பேசணும்? வில் ஹாவ் பீன். பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன். எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பேச ஆரம்பிக்கிங்களா? பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன். ஓகே, நெக்ஸ்ட்டில் என்ன பேசணும்? வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுனீங்க. என்ன வேர்ப்? வேலை பார்த்து கொண்டிருப்பேன். வேலை பார்த்து கொண்டிருப்பேன். ஓகே, எப்படி பேசலாம்? சூப்பர், வெரி குட்ங்க, சூப்பர். ஒர்க்கிங் சேர்ந்து பேசலாமா? பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங். நான் எங்கே வேலை பார்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன்? இங்கே. இங்கே அப்படின்னா ஹியர். ஓகே, பாருங்களேன், முக்கால்வாசி நம்ம ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி பேசிச்சு. மிச்ச பேலன்ஸ் என்ன இருக்குது? சூப்பருங்க, வெரி குட். இங்கே வேலை பார்த்து கொண்டிருப்பேன். எத்தனை வருடமாக? 5 வருஷமாக. அப்போது 5 வருடங்களுக்கு முன்பாக நம்ம எதை வச்சு தான் பேசணும்? சூப்பர், வெரி குட். ஃபார் 5 years. தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. பாருங்களேன், எவ்வளோ பெரிய சென்டென்ஸை நம்மளால் உருவாக்கி இப்போ பேச முடியுது. ஓகே, எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 5 years. இல்லை நீங்கள் சேர்ந்து பேசுங்க பார்க்கும். பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 5 years. அடுத்த வருஷம் ஆச்சுன்னா நான் இங்கே 5 வருஷமாக வேலை பார்த்துட்ருப்பேன். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மே மாதம் வந்தால் நாங்கள் சென்னையில் 10 வருடமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். இப்போ 9 வருஷம் ஆச்சு, நம்ம சொல்கிறோம் இந்த மே மாதம் வந்துச்சுன்னா நாங்கள் சென்னையில் 10 வருஷமாக வாழ்ந்துட்டுருப்போம். புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்க. உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசை பண்ணுங்கள். ஓகே, இதை எப்படி பேசலாம்? மே மாதம் வந்தால். பை மே. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி பேசுங்க. யாரை பற்றி பேசுகிறோம்? நாங்கள். we will have been. நல்லா கவனிங்க, சப்ஜெக்டை பேசியாச்சு, அதுக்கப்புறம் வில் ஹாவ் பீன். வில் ஹாவ் பீன். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுனீங்க. என்ன வேர்ப்? வாழ்ந்து கொண்டிருப்போம். லிவிங். பை மே வி வில் ஹாவ் பீன் லிவிங். ஓகே, எங்கே வாழ்ந்து கொண்டிருப்போம்? சென்னையில். சென்னையில் பாருங்கள், ஒரு சிட்டி, பெரிய சிட்டியை பற்றி பேசுகிறோம். சென்னையில். இன் சென்னை அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? ஓகே, எத்தனை வருடமாக வாழ்ந்து கொண்டிருப்போம்? 10 வருஷமாக. அப்போனா அந்த பீரியட் ஆஃப் டைம் நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி ஃபார் வச்சு தான் பேசணும். ஃபார் 10 years. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். சேர்ந்து பேசலாமா? பை மே வி வில் ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 10 years. நீங்கள் சேர்ந்து பேசுங்க பார்க்கும். சூப்பருங்க, வெரி குட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தெரிஞ்சா? கடந்த காலத்திலையோ அல்லது நிகழ்காலத்திலையோ ஒரு செயலை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருப்போம். அந்த செயல் எதிர்காலத்திலும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு பேச வரும்போது நம்ம இந்த டென்ஸ் வச்சு பேசணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இங்கே நான் 3 சென்டென்ஸ் இருக்கேன், நல்லா கவனிங்க. I have been studying for 5 years. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. நான் 5 மணி நேரமாக படித்து கொண்டே இருக்கிறேன். ஒரு ஆக்ஷனை நான் பாஸ்டில் செய்ய ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்ஷனை தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். ஸோ இங்கே நமக்கு எந்த ஆக்சிலரி வெர்ப் வந்திருக்கு அப்படின்னா நல்லா கவனிங்க. ஹாவ் பீன். ஸோ இப்போ நீங்கள் ஹாவ் பீன் வச்சு பேசுகிறீங்களா, அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் வரும். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்களேன். ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் ஃபார் 5 years.
ஓகே, இங்கே நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம்? நான் 5 மணி நேரமாக படித்து கொண்டே இருந்தேன். கடந்த காலத்தில் படிக்கிற ஒரு செயலை 5 மணி நேரமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். அந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா பாஸ்ட்லேயே ஆரம்பித்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருக்கும். அந்த டைம் டியூரேஷனை பேசுகிறோம் பார்த்திங்களா? 5 மணி நேரமாக படித்து கொண்டே இருந்தேன், 6 மணி நேரமாக விளையாடி கொண்டே இருந்தேன், 2 நாட்களாக டிவி பார்த்து கொண்டே இருந்தேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த டைம் டியூரேஷன் வச்சு பேசுகிறோம் பார்த்தீங்களா? இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியுறதுக்காக தான் நான் 3 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். ஓகேங்களா? இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஹேட் பீன் வருது. ஸோ ஹேட் பீன் வந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ் குறியுது. ஓகேங்களா? நான் 5 மணி நேரமாக படித்து கொண்டே இருந்தேன். இப்போ அடுத்து பாருங்களேன். ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடிங் ஃபார் 5 years. நான் 5 மணி நேரமாக படித்து கொண்டே இருப்பேன். ஃப்யூச்சரை பற்றி தான் பேசியிருக்கோம் பாருங்கள். வில் வந்தாவே ஃப்யூச்சர் தான். ஓகேங்களா? ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடிங் ஃபார் 5 years. நான் 5 மணி நேரமாக படித்து கொண்டே இருப்பேன். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஈஸியாக இருக்கா? இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா வில் ஹாவ் பீன் இதுதான் அதோட ஆக்ஸிலரி வேர்ப். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த 12 டென்சஸ் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுதான் 12வது டென்ஸ், இதுதான் கடைசி டென்ஸுங்க. நம்ம 12 டென்ஸு ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுத்தாச்சு. உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நான் புக்கு மாதிரி ஒரு 12 டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 days கிளாஸஸ்க்கான பிடிஎஃப்ல வச்சுருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த 30 days கிளாஸஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் வாங்கி நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நிறைய கான்செப்ட் உள்ள வச்சு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சர் மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.